என்னோட ஒன் ஆஃப் த ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாமா? காலையில் 10 மணி போல தான் கருப்பு கவனி அரிசி ஊற வச்சிருந்தேன் இட்லி செய்யறதுக்காக. உளுந்து அரிசி எல்லாமே ஒன்றாவே ஊற வச்சுட்டேன். ஒரு 4 மணி போல் கிரைண்டரில் அரிசியை போட்டுட்டு பையனுக்கு ஏதாவது மில்க் ஷேக் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். வீக்கெண்ட்ஸில் லூலு போகும்போது அவகேடோவும் சிக்குவும் வாங்கிட்டு வந்தேன். வாங்கும்பொழுதே கொஞ்சம் காயாக தான் பார்த்து வாங்கிட்டு வந்தேன். எப்போ நான் காயாக வாங்கிட்டு வந்தாலும் ஒன்றா பழுக்கும், இல்லைன்னா அது பழுக்கவே பழுக்காது. இன்னைக்கு ரெண்டுமே பழுத்திருந்தது. சரி, அவகேடோ கொஞ்சம் காஸ்ட்லி, ஃபர்ஸ்ட் அதை காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவகேடோ மில்க் ஷேக் தான் வந்து பையனுக்கு போட்டு கொடுத்துருந்தேன். அவகேடோ, ஹனி, பால் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு மில்க் ஷேக் ரெடி ஆகிடும். சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா மாவும் ஒரு மணி நேரத்தில் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். சரியான டயர்டு. சரி, டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மசாலா டீ தான் போட போகிறேன். 2 முறை இதை வந்து ட்ரை பண்ண ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்ஸ்டாகிராமில் தான் இவங்க பேஜ் பார்த்தேன். ஆத்தென்டிக் ஸ்ரீலங்கன் டீ, பிளெண்ட் ஆஃப் ஹர்ப்ஸ் அண்ட் ஸ்பைசஸ். அதுவும் இல்லாமல் அது எல்லாமே பியூர் ஆர்கானிக். பார்க்கும் போதே டீ ப்ரீமிக்ஸ் வந்து அவ்வளோ விசிபிளாக இருக்கும். அதில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் டேஸ்ட்டு பயங்கர சூப்பராக இருந்தது. எல்லாமே பேலன்ஸ்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஒரு பர்ஃபெக்டான மசாலா டீ கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த வின்டர் டைமுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஹர்ப்ஸ் இருக்கிற ஒரு பர்ஃபெக்டான டீ வேணுன்றவங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை நான் டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள்.